மகாபாரத போர் முடிவாகி விட்டவுடன் கிருஷ்ண பரமாத்மா சமாதான தூது செல்ல துரியோதனின் அரண்மனைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். நடுவழியிலே விதுரருடைய வீட்டிற்கே அவர் நுழைகின்றார். ஏன்னா அவரு கிருஷ்ணருடைய அன்பர். அவருடைய விருந்தோம்பலை ஏற்றுவிட்டு பின்பு அவர் துரியோதனனுடைய சபைக்குள்ளே நுழைகின்றார். ஆனால் இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடன் விதுரரை கூப்பிட்டு கேட்கின்றானாம் துரியோதனன். ஏன்னா கிருஷ்ணர் எப்பொழுதும் பஞ்ச பாண்டவர்கள் பக்கம்தான் இருப்பார். நீர் ஏன் அவருக்கு விருந்து கொடுத்தீர், இது தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது விதுரருக்கு கோபம் வந்து விட்டதாம். ஏன்னா அவர் கிருஷ்ணருடைய அன்பர் மட்டும் கிடையாது, தர்மத்தின் பக்கம் நிற்பவர், தர்மத்தை தமது கண்ணாக பாவிப்பவர். அவர் கோபம் கொண்டு என்ன சொல்றாருன்னா, சபையிலே நீ திரௌபதியை மானபங்கம் செய்தாய் அல்லவா, அப்பொழுதே நான் உன்னை எச்சரித்தேன். ஆனால் மேற்கொண்டும் நீ தர்மத்தின் பக்கம் பேச மாட்டேன் என்கின்றாய். நான் உன் சார்பாக போர் செய்ய மாட்டேன். என்னுடைய தர்ம சக்கரம் என்கின்ற கோதண்டத்தை நான் இங்கே கீழே போட்டு உடைத்து விடுகின்றேன். ஒருபொழுதும் அது உனக்கு பயன்படாது, என்னுடைய உதவி உனக்கு கிட்டாது அப்படின்னு கோபமாக சென்று விட்டாராம். ஏன்னா இந்த உபாயத்தை செய்தவர் கிருஷ்ண பரமாத்மா. விதுரர் அவர் பணிப்பெண்ணிற்கும் வேத வியாசருக்கும் மகனாக பிறந்தவர், தர்ம தேவதையின் அம்சம். அவர் மகாபாரத போரிலே கௌரவர்கள் சார்பாக போட்டியிட்டிருந்தால் அவர் கையில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் என்ற வில்லை கொண்டு அவர் போரிட்டால் பஞ்ச பாண்டவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய வில் மகாவிஷ்ணுவின் அம்சம் பொருந்தியது. அர்ஜுனன் கையில் இருக்கக்கூடிய காண்டீபம் பிரம்மா கொடுத்தது. இரண்டிலே எது உயர்ந்தது என்று சொன்னால் விதுரர் கையில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் என்கின்ற வில்லை. அதனால் அந்த வில்லை கொண்டு அவர் போரிட்டிருந்தால் சர்வ நிச்சயமாக கௌரவர்கள் தான் வென்றிருப்பார்கள். இந்த உபாயத்தை செய்து பஞ்ச பாண்டவர்களினுடைய வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்க வைத்தார் கிருஷ்ண பரமாத்மா. ஜெய் கிருஷ்ணா.